அமர்ந்து கொள்ளுவோம். சபை கூடி வருதலை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இந்த அற்புதமான நாளுக்காக தேவனை துதிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு திருப்புவோம். இன்றைக்கு பிரியமானவர்களே, தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அதான் தலைப்பு. என்னது? தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் யார்? இயேசு. இயேசு எப்படியாப்பட்டவர் அப்படிங்கிறத அறிந்து கொள்வோமானால் நமக்கு ஒரு குறையுமே இருக்காது. கரங்களை தட்டி கர்த்தரை பொறுத்துங்க. ஹல்லேலூயா. இயேசுவை அறிந்து கொள்ளணும். அவர் எப்படியாப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவருடைய தன்மை என்ன அப்படிங்கிறத அறிந்து கொள்வோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு குறை இல்லாமல் வாழலாம். ஒண்ணு நல்லா தெரிஞ்சு எங்க தேவனுடைய ஜனங்கள் கடைசி மட்டும் கூட நிற்பவர் இயேசுதான். ஹல்லேலூயா. மனைவி நிக்க முடியாது, புருஷன் நிக்க முடியாது, பிள்ளைகள் நிக்க முடியாது, நண்பர்கள் நிக்க முடியாது, அதிகாரிகள் நிக்க முடியாது, ஸ்தாபனம் நிக்க முடியாது. கடைசி வரைக்கும் நம்ம கூட நிக்கிற ஒரே நபர் இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. அதனாலதான் அவரை அறிந்து கொள்ளும் போது நமக்கு குறைவில்லை. எந்த சூழ்நிலையிலும் நம்மளை கைவிடாதவர், எந்த நிலையிலும் நம்மளை விட்டு பிரியாதவர். நம்ம பாவம் செஞ்சாலும் சரி, தப்பு செஞ்சாலும் சரி, பொய் பேசாலும் சரி, இவன் சரியில்லை, இவன் நமக்கு லாயக்கு இல்லை அப்படின்னு தள்ளிவிடாத ஒரு நபர், புறக்கணிக்காத ஒரு நபர், குற்றப்படுத்தாத ஒரு நபர், குறை சொல்லாத ஒரு நபர், நம்மளை காயப்படுத்தாத ஒரு நபர். அவர் பேரு இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை கொடுத்தோம். ஹல்லேலூயா. மனைவி புருஷனை குறை சொல்லுவா, புருஷன் மனைவியை குறை சொல்லுவா, பிள்ளைகளை குறை சொல்லுவாங்க, நண்பர்களை குறை சொல்லுவாங்க, உலகத்தை குறை சொல்லுவாங்க, ஜெபத்தை குறை சொல்லுவாங்க, வாழ்க்கையை குறை சொல்லுவாங்க, எல்லாத்தையுமே குறை சொல்லுவாங்க. ஆனால் எந்த குறையுமே சொல்லாமல் அதை சரி செய்து கற்றுக் கொடுத்து ஆலோசனை கொடுத்து இதுதான் வழி, இந்த வழியில நடன்னு சொல்லி நம்மளை நடப்பிக்கிற, பழக்கப்படுத்துகிற, நமக்காக பரிதாபப்படுகிற, நம்மளை திடப்படுத்துகிற, நம்மளை உற்சாகப்படுத்துகிற, நம்மளை ஊக்கப்படுத்துகிற, நமக்கு ஆலோசனை கொடுக்கிற, நம்மளை வாழ வைக்கிற, நம்மளை வளர வைக்கிற, நம்மளை மேன்மைப்படுத்துகிற, நம்மளை உயர்த்துகிற ஒரு தெய்வம். அவர் பேர் இயேசு. கரங்களை கட்டி கர்த்தரை படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமா. பெத்த தாய் கூடங்க, இந்த உலகத்துல பெத்த தாய் கூட பணம் அப்படிங்கறது ஒண்ணு இருந்தா தான் என் மகனை போல உண்டுமா, என் மகளை போல உண்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் இல்லைன்னு வச்சுக்கவே, ஒருவேளை அவங்க உள்ளத்துக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கலாம், நம்ம மகன் இப்படி இருக்காருன்னு சொல்லி. ஆனால் வெளிப்படையா, ஏன்டா அப்படி பிழைக்க தெரியாம இருக்கிற, நீ எல்லாம் என்னடா ஆளு அப்படின்ட்டுவாங்க. 4 பேர் மத்தியிலே சொல்லுவாங்க. பணம் இல்லைண்டா, பணம் இருந்தா நல்லா பொழைச்சா அப்படி சொல்லுவாங்க. ஆனா என்னமே இல்லாட்டியாலும் சரி, லூசா இருந்தாலும் சரி, மெண்டலா இருந்தாலும் சரி, இயேசு சொல்றார், இவன் எனக்கு பிரியமானவன். கரங்களை தட்டி கர்த்தரை முடியுமா? இந்த சமுதாயத்துல லூசா இருந்தாலும் சரி, மெண்டலா இருந்தாலும் சரி, வியாதி உள்ளவனா இருந்தாலும் சரி, நடக்க முடியாதவனா இருந்தாலும் சரி, ஒண்ணுக்குமே ஆகாதவனா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றார், இவன் எனக்கு பிரியமானவன். அல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டேன், இல்லாதவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளும் தெரிந்து கொண்டேன் அப்படின்றாரு. இல்லாதவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவர்களும் குப்பையில தள்ளப்பட்டவனும் புழுதியில தள்ளப்பட்டவனும் தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்றாரு. அல்லேலூயா. புழுதியிலும் குப்பையிலும் கடந்த அவனை தூக்கி எடுத்து ராஜாக்களோடும் பிறப்புகளோடும் சமமாய் அமர பண்ணுகிற ஒரு தேவன், அவர் பேரு இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நீங்க குப்பையில இருக்கலாம், இன்னைக்கு புழுதியில இருக்கலாம், தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கலாம், ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம். எதுக்குமே கவலைப்படாதீங்க. நீங்கள் இயேசுவை அறிந்து கொண்டது நல்லது, இயேசுவின் ஆலயத்துக்கு வந்தது நல்லது. உங்களை குப்பையில் இருக்கிற உங்களை அவர் கோபுரத்துக்கு உயர்த்துவார். உங்கள் பிள்ளைகளை ராஜாக்களை போல மேன்மைப்படுத்துவார். அவர் மேன்மைப்படுத்துகிற தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் உயர்த்துகிற தேவன், அவர் கனப்படுத்துகிற தேவன், அவர் மகிமைப்படுத்துகிற தேவன். அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமா.
நான்லாம் அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அநேகர் ஊழியம் செய்யறாங்க, அநேக ஊழியர்களுடைய சாட்சியை கேட்டிருக்கேன். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் டிகிரி படித்திருக்கிறேன், என் படிப்பை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. நான் 50,000 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கினேன், தேவன் அழைத்தார், 1,00,000 ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு வந்தேன் அப்படின்னு. மூன்றாவது, எனக்கு நிறைய சொத்துக்கள் இருந்துச்சு, நிறைய ஜனங்கள் இருந்துச்சு, சொந்த பந்தங்கள் இருந்துச்சு, அவங்கள விட்டுட்டு நஷ்டம் என்று சொல்லிட்டு எல்லாமே எல்லாமே விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு வந்தேன். வீட்டை விட்டுட்டு வந்தேன், காட்டை விட்டுட்டு வந்தேன், பணத்தை விட்டுட்டு வந்தேன், நிறைய நிலங்களை விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு வந்தேன் அப்படின்னு சாட்சி சொல்லுவாங்க. பட்டம் பதவிகளை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தேன். நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னா என்னமே சொல்லுவதற்கு சாட்சியே கிடையாது. ஏன்னா நான் படிக்காத ஒரு குப்பை, பள்ளிக்கூடத்துக்கு 4ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் போனவன், திறமை கிடையாது, ஆங்கில நாலேஜ் கிடையாது. என் அண்ணன் தம்பி எங்க தாய் அப்புறம் என் சொத்து வீடு வாசல பூரா புடிங்கிட்டாங்க எங்க அப்பா இருந்த பிறகு, இல்லைன்ட்டாங்க. சரிங்களா? அப்ப நான் படிப்பை விட்டு வந்தேன், பதவியை விட்டு, வேலையே கிடையாது, ஊர் ஊரா சுத்துவேன், அங்க சுத்துவேன், அங்க சுத்துவேன், ஹோட்டல்ல போய் வேலை செய்வேன், எச்சி பிள்ளைட்டு கழுவுனேன். இதை விட்டுட்டு என்ன சொல்ல முடியும்? எதுக்குமே லாயக்கு இல்லாதவன். எங்க ஊர்ல படிக்காதவன், காது கேட்காதவன், செகுட, ஒண்ணுக்கு ஆகாதவன், டூப்ளிகேட்டு அப்படின்னு ஒருத்த கூட பொண்ணு கூட கொடுக்கல. அப்படியாப்பட்ட ஒரு மனிதன் எதையுமே விட்டுட்டு வரல. ஆனா எங்க ஊர் சொல்லிச்சு, இவன் லாயக்கு இல்லாதவன், இவனுக்கு பொண்ணு கொடுத்தா பிழைக்க மாட்டான், இவன் நல்லவன் கிடையாது, இவன் படிக்கல அப்படின்னு சொல்லி இயேசு சொன்னார், நீ எனக்கு பிரியமானவன் சொன்னார். கரங்களை கட்டி கத்த அல்லையா? 1998ஆம் ஆண்டு 18ஆம் தேதி அரசு மருத்துவமனையில டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில, 2 நாளையில செத்துப்பாவேன் டாக்டர்கள் சொல்லப்பட்ட நிலைமையில, சவுந்தரராஜ்ன்ற ஒரு ஊழியக்கார் மூலமா இயேசு உனக்காக சிலுவையில மரித்திருக்கிறார், நீ சாக மாட்டேன்னு சொல்லி இயேசு என்னை தேடி வந்த நாள் 1998ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி. அல்லேலூயா! அந்த 18ஆம் தேதி இயேசுவை அறிந்து கொண்டேன். அந்த 1998 டிசம்பர் 27ஆம் தேதி மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றேன். 2000 ஆண்டு ஜனவரி 13ஆம் தேதி பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றேன். 2000 ஆண்டு ஏப்ரல் 18ஆம் தேதி இயேசு நல்லவர் என்று சொல்லி சுவிசேஷ ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். அல்லேலூயா! 2002ஆம் ஆண்டு நவம்பர் மாசம் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு பசியும் கிடையாது, துணிக்கு பஞ்சம் கிடையாது, சமாதானத்துக்கு பஞ்சம் கிடையாது, நண்பர்களுக்கு பஞ்சம் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, என் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக தாயவாவது, தகப்பனையாவது, சகோதரனையாவது, சகோதரியையாவது, வீட்டையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனும் இம்மையிலும் மறுமையிலும் 100 பெறுவான் இயேசு சொன்னார். கரங்களை தட்டி கர்த்தரையும் பொறுத்துங்க. உலகம் முழுவதும் எனக்கு ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் எனக்கு இருக்கிறாங்க, எனக்காக குரல் கொடுப்பதற்காக, எனக்காக ஜெபிப்பதற்காக, எனக்காக உதவி செய்வதற்காக. உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருக்கிறார்கள், எனக்காக ஜெபிப்பதற்கு உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் இருக்கிறார்கள், எனக்காக ஆலோசனை சொல்வதற்கு பயப்படாதீங்க பிரதர், நாங்க உங்களுக்காக இருக்கிறோம் அப்படின்னு சொல்வதற்கு உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான சகோதரிகள் இருக்கிறார்கள், உலகம் முழுவதும் தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள், உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா! ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டேன், இல்லாதவைகளையும் அற்பமா எனும் தெரிந்தேன். ஏன் இந்த ஆசீர்வாதம் வந்துச்சு? நான் என் தாயை அறிந்து கொள்ளவில்லை. என் தகப்பனார் என்னவங்கள வாழ்ந்தாங்க, என்னை பெத்து போட்டாங்க, பெத்து தண்ணியை தொளிச்சு விட்டாங்க. ஆனால் இயேசு என்னை தத்தெடுத்து என்னை வளர்க்க ஆரம்பித்தார். இந்த வேத வசனத்துல இரவும் பகலும் அவருடைய வேத வசனத்தின் மூலமாக இயேசுவை அறிந்து கொண்டேன். இன்றைக்கு நான் நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா! அதைத்தான் சொல்றேன், நீங்களும் இயேசுவை அறிந்து கொள்ளும். இயேசுவை அறிந்து கொண்டால் குறை கிடையாது.
இயேசுவை அறிந்து கொள்ளும் போது வாழ்க்கை வளமாக இருக்கும், வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க, சமாதானமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. இயேசுவிடத்துல வந்து கெட்டு போனவர்கள் ஒருத்தர் கூட கிடையாது. அல்லேலூயா. அவரை தேடாமல் கெட்டவர்கள் 1000 பேர், தேடி கெட்டு போனவர்கள் ஒரு நபர் கூட கிடையாது. சேலஞ்ச் பண்றேன், சவால் பண்றேன். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கூடுகையில தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு எப்படியாப்பட்டவர், அவர் குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நான் இயேசுவை அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. இயேசு நமக்கு கூட கடைசி வரைக்கும் அவர் தான் நிற்பார். எல்லாம் விட்டுட்டு போலாம், எல்லாம் குறை சொல்லலாம், எல்லாம் சரியில்லைன்னு சொல்லலாம், எல்லாம் முறுமுறுக்கலாம். அவர் குறையே சொல்ல மாட்டார். நம்ம மேல குறையே இருந்தாலும் குறை சொல்ல மாட்டார். நீ சரியில்லை, நீ படிக்கிறது சரியில்லை, நீ செய்யறது சரியில்லை, நீ ஏமாத்துற, நீ பொய் சொல்ற, நீ நல்லவன் கிடையாதுன்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தை கூட குறையே சொல்லாத ஒரு நபர் அவர் இயேசு. அல்லேலூயா. இதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் சமாதானமா வாழலாம், சந்தோஷமா வாழலாம், செழிப்பா வாழலாம், ஆசீர்வாதமா வாழலாம். கேரண்டி நான் தரேன், 100க்கு 100 கேரண்டி. அல்லேலூயா. சுத்துல இருக்கவன் குறை சொல்லலாம், வீட்டை சுற்றி குறை சொல்லலாம், ஆனா அவன் குறை சொல்லுகிறவன் நடுவுல தேவன் நம் தலையை உயர்த்துவார். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். 2 பேதுரு 1 அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள். 1 பேதுரு 1 அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசிப்போம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காரணியத்தாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளின்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாயிருக்கும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவரை அறிகிற அறிவினாலே நம்ம என்ன செய்யணும்? வளர வேண்டும், வளர வேண்டும். அதே மாதிரி 2 பேதுரு 3 அதிகாரம் கடைசி வசனம். 2 பேதுரு 3:18 நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று சொல்ற. அவரை அறிகிற அறிவிலும் கிருபையிலும் வளர வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. உண்மையை சொல்றேங்க, நண்பர்கள் கூட நாம நல்லா இருந்தா தான், நம்ம ஒன்ன கொடுத்தா தான் அதை நமக்கு திரும்ப தருவான். நண்பர்கள் கூட நான் அதிகாலையில இந்த குட் மார்னிங் அப்படின்னு போட்டு அதை தொடர்ந்து ஒரு வசனத்தை அனுப்புறது வழக்கம் நண்பர்களுக்கு. உலகம் எங்கிலும் அனுப்புவேன். அது நைட்டு 1 மணிக்கு கூட அனுப்பு. 1 மணிட்டாலே 12 மணியை தாண்டிட்டாலே அதிகாலை 1 மணிக்கு அனுப்புற பழக்கம் இருக்கு, 2 மணிக்கு அனுப்புற பழக்கம் இருக்கு, 4 மணிக்கு அனுப்புற பழக்கம் இருக்கு. இப்படி ஒரு நாளைக்கு தூங்கிட்டு 6 மணிக்கு கூட அனுப்புவேன். அதை தொடர்ந்து செய்வேன், உலகம் முழுவதும் செய்வேன். கொஞ்சம் எனக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு தோய்வு இருந்தது. கடந்த ஒரு மாசமா குட் மார்னிங் வசனம் அனுப்புறத நிறுத்திட்டேன். நம்ம அனுப்புறோமே, ஆயிரக்கணக்கான பேரு நம்ம அனுப்புறோம். நமக்கு யாராவது அனுப்புறானான்னு பார்ப்போம். நம்ம அனுப்புற குட் மார்னிங் வசனத்தையும் நேசிக்கிறானான்னு பார்ப்போம், ஆமோதிக்கிறானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஒருத்தையும் கூட போடல. என்னது, 1 மாசமா ஒருத்தன் நான் செத்து போனா நான் இருக்கனா? ஏன்னாங்க குட் மார்னிங், அதாவது ஒருத்த தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தவன் ஒண்ணு நிறுத்திட்டான்னு வச்சுக்கோங்க. என்ன அதுக்கு என்ன யோசிக்கணும்? நிறுத்திட்டான்னா ஒண்ணு அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கும், இல்லாட்டி போராட்டமா இருக்கும், இல்லைன்னா அவன் ஆளே இல்லாம செத்து போயிருக்கணும். அதானே? அப்ப என்ன, குட் மார்னிங் போற ஆளை காணும், வசனம் போடுவாரே காணும் அப்படின்னு ஒரு போன் பண்ணியாவது கேட்கணும். ஒருத்தன் கூட கேட்டது கிடையாது. ஒரு நபர் கூட கேட்டது கிடையாது. ஒரு நபர் கூட அனுப்புனதும் கிடையாது. 2வது ஒரு டெஸ்ட் வச்சு அதுல மறுபடியும் அனுப்புவோம். என்னது, 1 மாசம் கழிச்சு மறுபடியும் அந்த குட் மார்னிங் போட்டு ஒரு வசனத்தை அனுப்பும். சரி, இந்த வாரம் ஆரம்பிச்சேன். அதுல எத்தனை பேரு அதை ஆமேன்னு சொல்றான், லைக் பண்றான், இந்த ஹார்ட் போடுவான்,
ஆமேன் போடுவான். எத்தனை பேர் அதை கவனிக்கிறான்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 பேரோ 5 பேரோ அதை இருக்காங்க. அந்த 4 5 பேரை தவிர எல்லா நம்பர்களையும் வாட்ஸ்அப்ல இருந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். கரங்களை கட்டி கர்த்தரை பத்துங்க. அல்லேலூயா. அவன் எதுக்கு? நம்மளை மதிக்காதவே நமக்கு எதுக்கு? நம்மளை நேசிக்காதவே நமக்கு எதுக்கு? கர்த்தருடைய வசனத்தை அனுப்புறோம். அந்த வசனத்தை நேசிக்காத ஒரு நபர் நமக்கு நண்பர்களா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம இயேசுவை நேசிக்கிறோம், இயேசுவை பின்பற்றோம், அதைத்தான் நம்ம சொல்றோம். அதை நேசிக்கணும்னு அவனோட நமக்கு எதுக்கு ஐக்கியம்? அவன் உலகத்துல ஏதோ ஒரு ஐக்கியமா இருக்கிறான். அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான், அந்நிய பாஷை பேசுறான். ஐக்கியம் இல்லையே. ஆவியானவரோட ஐக்கியம் இல்ல, ஒரு உண்மையான ஊழியக்காரனோட ஐக்கியம் இல்ல, ஒரு வேதத்தை நேசிக்கிற, ஒரு வேதத்தை உண்மையாய் போதிக்கிற ஒரு நண்பனோடு ஐக்கியம் இல்லாதவனோடு நம்ம என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாது. அவனுக்கு என்னமே அனுப்பக்கூடாது. அதனால அந்த 4 5 பேரை மட்டும் என் வாட்ஸ்அப்ல வச்சிருக்கிறேன். அதுதான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். அல்லேலூயா. கொடிமங்கலத்தை சுத்தி எத்தனை கிராமம் இருக்கு, எத்தனை மக்கள் இருக்கிறாங்க, எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க. 2002 இருந்து எனக்கு வர்ற பணத்தை பூரா ஜனங்களுக்கு சோறு போட்டு கிஃப்ட் கொடுக்காம இருந்தா இன்னைக்கு நான் கோடீஸ்வரனா இருக்கணும். அத்தனை பணம் வந்துச்சு வரும். உலகம் முழுவதும் என் நண்பர்கிட்ட சொல்லி, ஐயா நான் சிறுவர் ஊழியம் செய்யறேன், வாலிபர் ஊழியம் செய்யறேன், முதியோர்கள் ஊழியம் செய்யறேன், பாவம் பசியா இருக்கிறாங்க, பாவம் துணி இல்லாம இருக்கிறாங்க, படிக்கிறதுக்கு வழி இல்லாம இருக்காங்க சொல்லி இந்த கிராமங்கள்ல கொண்டு போய் நான் கலெக்ட் பண்ணி, நான் ஃபண்ட் ரைஸ் பண்ணி இந்த கிராமங்கள்ல போட சோறு போடாம, கிஃப்ட் கொடுக்காம, துணி எடுக்கிறது கொடுக்காம இருந்தேன்னு சொன்னா இன்னைக்கு நான் கோடீஸ்வரனா இருப்பேன், ஒரு பெரிய வீட்டை சொந்தமா கட்டியிருப்பேன், நானும் ஒரு கார் வச்சிருப்பேன். அல்லேலூயா. அத்தனை செஞ்சோம். வந்திருக்கானா? சபைக்கு வர்றானா? கவனமா ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. இப்ப ஞானமா ஊழியம் செய்யறேன். யாருக்கு தேவையோ அவனுக்கு செய்யணும். குருடனுக்கு வழிகாட்டணும். அவன் நம்மளை மதிப்பான். கண்ணு நல்லா தெரிஞ்சு குருடை மாதிரி நடிக்கிறான் பாரு, அவனுக்கு வழி காட்டவும் கூடாது, அவனோட சேரவும் கூடாது. அல்லேலூயா. காது உள்ளவன் கேட்க கடவன், கண்ணுள்ளவன் பார்க்க கடவன், கால் உள்ளவன் நடக்க கடவன், கையுள்ளவன் கொடுக்க கடவன். அல்லேலூயா. கையு காலு கண்ணு காது எல்லாம் நம்மளுக்காக சிலுவையில மரித்த இயேசுவுக்காக செயல்படணும். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அப்ப இயேசுவை நாம் அறிந்து கொள்ளணும். இயேசுவை அறிந்து கொள்ளணும். இயேசுவை அறிந்து கொள்ளணும். பரிதாபம். ஆமா, பிள்ளைகள் தகப்பனும் கஞ்சி ஊத்துவான்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் பிள்ளைகள் கடைசி வரை கஞ்சி ஊத்துவான்னு நினைக்கிற, தெருவுல விட்டு போயிருவாங்க. சாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, புள்ள புள்ள புள்ளன்னு சம்பாதிக்கிற காசை பூரா பிள்ளைகளுக்கு செலவழிச்சுட்டு கடைசியில தெருவுல கிடக்க வேண்டியதான். அல்லேலூயா. கவனமா இருக்கணும், ஞானமா இருக்கணும், பிள்ளைகளை நேசிக்கணும், பிள்ளைகளுக்காக செய்யணும், நமக்கும் கொஞ்சத்தை ஒதுக்கணும். அப்பதான் வயசான காலத்துல ஒரு டீ குடிக்க முடியும், 2 இட்லி வாங்கி சாப்பிட முடியும். இல்லைன்னா நாய் கூட மதிக்காத இந்த உலகத்துல. அல்லேலூயா. அப்ப இயேசுவை பின்பற்றினால் அந்த டீ, அந்த சாப்பாடு, அந்த உணவு, அந்த இருப்பிடத்தை சாகிறது வரை கர்த்தர் தருவார். அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. கொலேசியர் 1:10 வாசிங்க. கொலேசியர் 1:10 வாசிங்க. கொலேசியர் 1:10 சீக்கிரம் மட்டும் வாசிப்போம். கொலேசியர் 1:10 சகலவித நற்கிகளையும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிலிப்பியர் 3:8 பவுல் என்ன சொல்றாரு? பிலிப்பியர் 3:8 அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்துல வேலையை விட, பணத்தை விட, கணவன் மனைவியை விட, பிள்ளைகளை விட, சொத்து சுகத்தை விட இயேசுவை அறிகிற அறிவில வளர்ந்தால் அவர் நல்ல தாயை தருவார், நல்ல தகப்பனை தருவார், நல்ல பிள்ளைகளை தருவார், நல்ல உணவு தருவார், உடை தருவார், நல்ல இருப்பிடம் தருவார்.
இயேசுவை தேடாம இயேசுவை அறியாமல் இருந்தால் தெருவுல தான் கிடப்போம். யாருமே மதிக்க மாட்டாங்க, யாரும் உதவிக்கு முன் வர மாட்டாங்க. இங்க இயேசுவை தேடி பாருங்க, இயேசுவை அறிஞ்சு பாருங்க, உலகம் முழுவதும் எத்தனை நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க தெரியுமா? அல்லேலூயா. உதவி செய்யறாங்களோ உதவி செய்யலையோ, நமக்காக முழங்கால நின்று கண்ணீரோடு செபிக்கிற ஜனங்களை தேசத்துல கர்த்தர் எழுப்புவார் அவரை தேடும் போது. அல்லேலூயா. தேவனை தேட வேண்டும். இரண்டாவது, தேவன் எப்படியாப்பட்டவர்? போதித்து வழி நடத்துகிறவர். சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. போதிக்கிறவர், ஆண்டவர் போதிக்கிறவர், வழி நடத்துகிறவர், ஆலோசனை சொல்லுகிறவர். வாழ்க்கை இழந்து போயிருக்கலாம், தடுமாற்றம் இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கலாம், இந்த பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்க போறேன் அப்படின்ற ஒரு கலக்கம் இருக்கலாம், தயக்கம் இருக்கலாம், யாருமே இல்லை என்ற பயம் இருக்கலாம். உங்க வாழ்க்கைய இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி பார்க்கும் போது அவர் சொல்லுவார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். மனுஷங்கிட்ட போய் ஆலோசனை கேட்காதீங்க, சொந்தக்காரன்கிட்ட போய் ஆலோசனை கேட்காதீங்க, அக்கா தங்கச்சிகிட்ட ஆலோசனை கேட்காதீங்க, ரட்சிக்கப்படாத மனிதன்கிட்ட அஞ்ஞானிகிட்ட போய் ஆலோசனை கேட்காதீங்க. அவன் வழியில உங்களை திருப்பிட்டு போயிடுவான், உங்களை கெடுத்து சீரழிச்சிட்டு போயிடுவான் பிசாசு. அல்லேலூயா. இயேசு உங்களை போதிப்பார், வழி நடத்துவார், ஆலோசனை சொல்லுவார். அப்ப இயேசு நமக்கு போதிக்கணும், வழி நடத்தணும், ஆலோசனை சொல்லணும்னா நம்ம அவரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கணும், நம்ம வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். சங்கீதம் 37:4-5, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை வாய்க்க பண்ணுவார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. உங்க காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார், உங்க பிள்ளைகளுடைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார், உங்க பிள்ளைகளை கர்த்தர் படிக்க வைப்பார், உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் முதிர் வயது வரைக்கும் அவர் தாங்குவார், தப்புவிப்பார், பாதுகாப்பார், பராமரிப்பார், கைவிடவே மாட்டார். அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. மூன்றாவது, தேவன் எப்படியாப்பட்டவர்? தைரியப்படுத்தும் தேவன், நம்மளை தைரியப்படுத்துவார். ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 41:10, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி நிலைநிறுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் சொல்றார். என்ன சொல்றாரு? பயப்படாத, எதிர்காலத்தை குறித்து பயப்படாத, யாருமே இல்லைன்னு பயப்படாத, பிள்ளைகளை குறித்து பயப்படாத, எதுவுமே இல்லையா, வேலை இல்லையா பயப்படாத, பணம் இல்லையா பயப்படாத, யாருமே உனக்கு துணை இல்லையா பயப்படாத, எல்லாம் இழந்து விட்டியா நீ பயப்படாத. இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சார். மோசே இறந்த பிறகு யோசுவா கலக்கத்துல இருந்தான், யோசுவா பயத்துல இருந்தான். அவர் சொல்லுகிறார், யோசுவா 1-வது வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவேன் சொன்னார். யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருக்கும்படிக்கு அதை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். யோசுவா 1:8, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்லுகிறார். மத்தேயு 28:20, இதோ உலகத்தின் முடிவரையும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொல்லுகிறார். அவர் பேரு இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை வசனம் நான் இப்ப பேசுனேன்ல, பைபிளை பரட்டினா, நோட்டை பரட்டினா, பேப்பரை பரட்டினா, வசனத்தை அறிந்து வைத்திருக்கிறேன். வசனத்தை, ஆயிரக்கணக்கான வசனத்தை என் இருதயத்தின் பலகையில எழுதி வைத்திருக்கிறேன். நோட்ல இல்ல, டைரி இல்ல, கர்த்தருடைய வசனத்தை நெடு முழங்கால நின்று இந்த கொடிமங்கலத்துல வீட்டு அறைக்குள்ள இந்த மலையில பக்கத்துல இருக்கிற மலைக்கு போய்
சாப்பாடு இல்லாத காலத்துல, தண்ணி இல்லாத காலத்துல, நண்பர்கள் இல்லாத காலத்துல, உதவி இல்லாத காலத்துல, பசியில பட்டினியில என் மனைவி வேக வைத்து கொடுத்த கீரைகளை சாப்பிட்டு கொண்டு இந்த அறை கதவை பூட்டி அந்தரங்கத்திலும் மலைகளிலும் போய் நைட்டும் பகலும் முழங்கால் படி போட்டு இரவும் பகலும் வேத வசனங்களை வாசித்து திரும்ப 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 வாசித்து அந்த ஆயிரக்கணக்கான வசனத்தை என் வாயில வச்சிருக்கிறேன், நாவல வச்சிருக்கிறேன், என் இருதயத்துல எழுதி வைத்திருக்கிறேன். ஆயிரக்கணக்கான வசனத்தை என் இருதயத்துல பதிவு செய்து வைத்திருக்கிறேன். யோவான் 7:38-37 என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்ல நதிகள் ஓடும் சொல்லப்படுது. கரங்களை தட்டி கர்த்தரமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேத புத்தகத்தை சுமக்கிறவர்களா இருக்கக்கூடாது. நீங்க இரவும் பகலும் திறந்து வாசிக்கிறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. நேற்று ஒரு இடத்துக்கு அனுப்பநடிக்கு போயிருந்தேன். அனுப்பநடிக்கு சேவியர் ராஜநாயகம் அவர் சொன்னார், ஒரு பெரிய பைப்பில் கையில கொண்டு வருவேன். தைரியம் பைப்பில் வந்து மீட்டிங்ல போனா நான் பைக்கில் வச்சு கொண்டு போக மாட்டேன், கையில வச்சுதான் கொண்டு போவேன். போட்டோ எடுக்கணும்னா கூட பைபிள் இல்லாம நான் போட்டோவே எடுக்க மாட்டேன். எந்த குரூப்ல பார்த்தாலும் நம்ம என் போட்டோ வந்து பைபிளோட தான் போட்டோவில் இருக்கும். உலகம் அதை பார்க்கணும், சத்துரு அதை பார்க்கணும். அல்லேலூயா. பைபிளோட தான் போவேன். அந்த மீட்டிங்க்கு நான் நேற்று போனேன். அந்த சேகரனுடைய பொண்ணு சரண்யா மூத்த பையன்லாம் வந்திருந்தாங்க. மூத்த பையன் வந்து என்னை கட்டி பிடிச்சி தாத்தா வீட்டுக்கு வாங்கட்டான். அல்லேலூயா. அவ்வளவு சந்தோஷம். வசனத்தை தேடுறாங்க. இங்க நாங்க கத்து கொடுத்தத வெளியில போனாலும் வசனத்தை தேடுறாங்க, கூட்டங்களுக்கு போறாங்க. அந்த கூட்டத்தை நடத்துற சேவியர் சொன்னார், என்ன பைபிளை ஓப்பனா வச்சிருக்கிறீங்க, ஒரு கவர் வாங்கி போடுங்க, பைபிள் அழுக்கூட்டி போகும், அந்த கவர் வாங்கி போட்டு எனக்கு போன் பண்ணுங்க, அந்த கவருக்கான காசை நான் உங்களுக்கு போட்டு விடுறேன்னு சொன்னார். என் பைபிளுக்கு பேர் என்னது? ஓப்பன் பைபிள். அல்லேலூயா. பைபிளை மூடி வைக்க மாட்டேன், பைபிளை பொத்தி வைக்க மாட்டேன், சிப்ப போட்டு மூடி வாய் பேசாத ஊமையை போல கட்டி போட மாட்டேன். என் பைபிள் திறந்த பைபிள், திறந்த வண்ணமா இருக்கும், எப்பொழுதும் திறந்திருக்கும். அல்லேலூயா. ஓப்பன் பைபிள். கரங்களை தட்டி கர்த்தரைமைப்படுத்துங்க. கர்த்தருடைய வேத வசனங்களுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரைமைப்படுத்துங்க. அதனாலதான் நான் பேசி கொண்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, வசனத்தை அறிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு படிப்பு இருக்கா, படிப்பு இல்லையா, எந்த பிரச்சனையோட வசனத்தை எழுத்து கூட்டி படிங்க. வசனத்தை படிக்க 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 வசனத்தின் வெளிச்சம் உங்க இருதயத்துல போக போக உங்க வாழ்க்கை வெளிச்சமா மாறும். நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா மாறுவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் சாதாரணமெல்லாம் உன்னை சாக விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. என்னை கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்காரு. வசனத்தை வாசிக்க வாசிக்க பேசிட்ட, உன்னை சாதாரணமானவளா உன்னை சாக நான் விட மாட்டேன். அல்லேலூயா. உன்னை ஏன் பசி பட்டினி நெருக்கங்கள் நிந்தைகள் அவமானத்துல ஏன் உன்னை உருவாக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? உலகத்துல அத்தனை நாடுகளுக்கும் என் வேத வசனத்தை நீ கொண்டு போவ. படிச்சவன் பூரா பணக்காரன் ஆயிட்டான். என்னது? படிச்சவன் பூரா பணக்காரன் ஆயிட்டு நல்ல காருகளை வாங்கிட்டு வீட்டை வாங்கிட்டு சொந்த வீட்டை சொந்த நாட்டுல சொந்த தேசத்துல சுகமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனை நம்பித்தான் சத்தியத்தை கொடுத்தேன். அவன் என் சத்தியத்தை பயன்படுத்தி பணக்காரனாகி பதுங்கி கிடக்குறான், பணக்காரனா இருக்கிறான். ஆனா உன்னையே நான் உன்னை ஒரு ஏழைய ஒரு படிக்காதவனை ஒண்ணுக்கு ஆகாதவனை உன்னை தெரிந்தெடுத்து ஏன் வச்சிருக்கேன் தெரியுமா? 120 வயசு வரைக்கும் உனக்கு ஜீவனை நான் எடுக்க மாட்டேன். உனக்கு ஜீவனை கொடுப்பேன், ஆரோக்கியத்தை கொடுப்பேன். சுகர் 61 வயசாச்சு, இன்னும் எனக்கு சுகர் கிடையாது. டெஸ்ட் பண்ண என்னுடைய டாக்டர் ஆச்சரியப்படுறான். என்ன பாஸ்டர், என்ன பாதர், 61 வயசு சுகரையும் காணோம், என்ன பிபியும் காணோம், உன்னையுமே காணோம். என்னை ட்ரீட்மெண்ட் பாக்குற டாக்டர் ஆச்சரியப்படுறான். சுகர் கிடையாது. 120 வயசு வரைக்கும் சுகர் என் கிட்டத்துல வராது. ஏன்னா நான் தேவனுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், தேவனுடைய வசனத்துக்காக. 120 வயசுக்குள்ள எத்தனை நாடுகள் இருக்கோ அத்தனை நாடுகளுக்கும் என் வேதத்தை சுமந்து உன்னை கொண்டு போவேன், உன்னை நான் தூக்கிட்டு போவேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு கன்னட தேசத்துல ஒரு அருமையான ஐயா இருக்கிறார். அவர் பேர் வந்து மகேந்திரன். நான் ஜெபம் பண்ணேன், அவங்க எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா இறந்து போனாங்க. அதுக்கு பிறகு எனக்கு ஒரு பாறை வந்துச்சு. ஆண்டவரே, கனடாவுக்கு ஒரு நாளைக்கு எல்லா தேசங்களும் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்கிறீங்க. கனடாவுக்கு நாம் போகிறது வரைக்கும் அந்த மகேந்திர ஐயா உயிரோட இருக்கணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அல்லேலூயா. என்னுடைய டெய்லி பிரேயர்ல ஒரு ஜெபம், அது கர்த்தருடைய சித்தமா இருந்தா அது நடக்கணும். அல்லேலூயா. ஆனா என்னுடைய வாஞ்ச ஆண்டவர், நான் கன்னடா, அவர் தான் எனக்கு நீங்க கனடாவுக்கு எல்லாம் வரணும்னு சொன்னவங்க. அவரு அந்த சங்கமம் தமிழ் கர்த்தா வானொலி சேனையினுடைய
இயக்குனர் லெஸ்லி அவங்க எல்லாம் இந்த மாதிரி மனிதர்கள் கனடாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டவங்க. அல்லையா? என்னுடைய ஜெபம், நான் கனடாவுக்கு போறது வரைக்கும், நீர் கொண்டு போறது வரைக்கும் அவர்களை நான் முகமுகமாய் பார்க்க வேண்டும், அவர்கள் உயிரோடு இருக்கணும் மகேந்திரையான்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அல்லையா? அந்த மாதிரியாக நம்ம தேவனை அவர் நம்மளை ஆறுதல் படுத்துகிற தேவன், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 4வது காரியம், விசாரிக்கிற தேவன். அல்லையா? விசாரிக்கிற தேவன், அவர் விசாரிக்கிற தேவன், அவரை அறிந்து கொள்ளணும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 பேதுரு 5, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 6, 7. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவன, கவலைப்படாதீங்க. ஒருத்தனுமே விசாரிக்கல, நீங்க நன்மை செஞ்சிருக்கலாம், நம்ம மூலமா நன்மை பற்றிருக்கலாம், அவன் நம்மளை விசாரிச்சிருக்க மாட்டான். நம்மள, என் தாய் என்ன விசாரிக்கல, எங்க அப்பா என்ன விசாரிக்கல, எங்க அக்கா என்ன விசாரிக்கல, எங்க அண்ணன் விசாரிக்கல. அவன் நம்மளை விசாரிக்கலைன்னா அவனுக்கு தான் நஷ்டம், நமக்கு லாபம். நம்மளை விசாரிக்கிறவர், வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ளவர், அவர் பேரு இயேசு. கரங்களை கட்டி கர்த்தனம் முடியுமா? ஆமா. ஏன் போய் லெவிகீகமான காரியம், உலகத்து காரியம் உங்களை விசாரிக்கலன்னு கவலைப்படுறீங்க? வானத்தை பூமியை படைத்த அண்டா சராசரங்களை உண்டாக்கின இயேசு நம்மளை விசாரிக்கிறார். நல்லா இருக்கியா? ஏன் கவலையா இருக்கிற? ஏன் பயப்படுற? தைரியமாரு, நான் இருக்கிறேன். ஏன் விசாரிக்கிறான்னு சொன்னா, நான் இருக்கிறேன். பாவம் செஞ்சிட்டியா? கவலைப்படாத, உனக்காக நான் ரத்தம் சிந்திருக்கல, உனக்காக நான் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கல, உனக்காக நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன். பணம் இல்லையா? ஏன் கவலைப்படுற? நான் உனக்காக தரித்திரமா இருக்கிறேன். என் தரித்திரம் உன்னை ஐஸ்வர்யமாக்கும். என்னைய விசுவாசி, என் தரித்திரத்தை நோக்கி பாரு, என் சிலுவையை நோக்கி பாரு, என் ரத்தத்தை நோக்கி பாரு, என் மரணத்தை நோக்கி பாரு, என் உயிர்த்தெழுந்த நோக்கி பாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் பிதாவினிடத்துல உனக்காக பரிந்து பேசிட்டு இருக்கிறேன். என்னைய நோக்கி பாரு, என்னைய நம்பு, என்னைய தேடு, என்னைய விசுவாசி. நான் உன்னை விசுவாசிக்கிறேன், உன்னை விசாரிக்கிறேன்ப்பா. அவளை எதுக்கு விசாரிக்கிற? அவளை எதுக்கு பார்த்து கவலைப்படுற? அவன் தாவன தலைவன் விசாரிக்கல, அவன் விசாரிக்கல, இவன் விசாரிக்கல, அவன் எனக்கு உதவி செய்யல, இவன் எனக்கு உதவி செய்யல, அவன் புள்ள கஞ்சி ஊத்தலன்னு ஏன் பயப்படுற? நீ என்னிடத்துல வந்திருக்கையில என்னைய நோக்கி பார், உன்னைய மேன்மைப்படுத்துவேன். விசாரிக்காதவெல்லாம் வகுத்த வழி வந்து உன்கிட்ட சவம் பண்ண வருவான்னு கர்த்தர் சொல்றார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்து. அல்லேலூயா. ஆமா. கடந்த முறை பிரசிடென்ட் இருந்தவங்க தெருவூரா ரென்ஸ் கால்வா பண்ணாங்க. ரென்ஸ் கால்வா பண்ணிட்டு சிமெண்ட வச்சு அழகா எல்லா வாசப்படி தெருவப்புறம் பாருங்க, சிமெண்ட வச்சு பூசிட்டு போயிட்டாங்க. எனக்கு மட்டும் இந்த மணியண்ணை வீட்டுல இருந்து இது வரைக்கும் பூசவும் இல்லை, சாக்கடை தண்ணி போறது மாதிரி லேன்ஸ் கட்டல. பலமுறை அப்ளிகேஷன் கொடுத்தேன், பலமுறை சொன்னேன், செய்யறோம்னு சொன்னாங்க, மூடுறோம்ட்டாங்க. பாருங்க, உடஞ்சி போய் போறாங்க. பூசல, சிமெண்ட வச்சு நல்லா பூசி எல்லாம் பண்ணாங்க. எல்லாத்தையும் அழகா பாருங்க, வீடு பூரா அழகா இருக்கும். என்னைய மட்டும் குப்பைன்னு நினைச்சிட்டான். கொடிமங்கலத்தை கொண்டு வந்த கோபுரம், இயேசுவால் கொண்டு வந்த கோபுரம் அப்படின்னு இயேசுக்கு மட்டும் தான் தெரியும். நான் செபத்துல வச்சிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும், ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினால இந்த ரென்ஸ் கால்வாய் இல்லாமல் போவதாக. யார் அதை செஞ்சாங்களோ அவங்களே வந்து மூடுவாங்க. அல்லேலூயா. நான் கேட்கவும் மாட்டேன், விண்ணப்பம் பண்ண மாட்டேன். அல்லேலூயா. செபத்தை கேட்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. செபத்தை கேட்கிறவர், அவர் செபத்துக்கு பதில் கடிப்பார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார். ராஜாக்களை தள்ளினாரா? மு.க. ஸ்டாலின் தள்ளினாரா? ஏன் விஜயை கொண்டு வந்தாரு? இந்த அநியாயக்காரர்கள் இருக்கிறதுனாலதான் விஜயை ஜெயிக்க வச்சிருக்கிறாரு. அக்கிரமக்காரன் பெருகிறதுனாலதான் ஒண்ணுமே தெரியாத ஒருத்தனை அரசியலுக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. ஆனா நான் ஓட்டு ஸ்டாலின் தான் போட்டேன். எங்க தாத்தா காலத்துல இருந்து அதுக்கு தான் போனோம். எவன் வந்தாலும் சரி, எவன் போனாலும் சரி, அவன் நமக்கு உதவி செய்ய போறது கிடையாது. நமக்குன்னு ஒரு கொள்கை. ஸ்டாலின் தான் ஓட்டம் போட்டோம். நீ ஓட்டு போட்டவன்னு ஜெயிக்க வச்சிருக்கிறார். அவர் பேர் தான் கர்த்தர். அல்லேலூயா. அதனால கர்த்தர் வந்து கர்த்தரை தேடும் போது எல்லாம் செம்மையாகும்.
எல்லாம் வழி நடக்கும். மனிதர்கள் நம்மளை புறக்கே தள்ளுவார்கள், குப்பையில தள்ளுவார்கள். அவன் கண்ணுக்கு முன்னால கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. உயர்த்திக்கிட்டே தான் இருப்பார். ஆரம்ப நாட்கள்ல இருந்து நாங்க பார்த்தோம். எங்க வீட்டை வாடகை வீட்டை பிடிச்சி டாஸ்மார்க் வச்சாங்க, தெரு ரோட்ல சாமான் தூக்கி போட்டாங்க, மாட்டு தொழுவத்துக்கு வந்தோம், எத்தனையோ அசிங்கப்படுத்தி பார்த்தாங்க. இங்க வந்தோம், எத்தனையோ நாசக்காடு பண்ணி பார்த்தாங்க, திட்டி பார்த்தாங்க, சட்டை போட்டு பார்த்தாங்க, பொருட்கள்லாம் திருடி பார்த்தாங்க, என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நான் விருத்தி அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை படுத்துங்க. ஒருவனும் ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆமா, அவர் சொல்றாரு, பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன்றாரு. நீ உயிரோடு இருக்க, எத்தனை ஒரு நாள் இல்ல, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. எனக்கு விரோதமா எதிர்த்து பேசுனா மறைமுகமா தான் பேச முடியும். ரோட்ல பார்த்தா வணக்கம் சார்ன்றான், ஆனா மறைமுகமா உன்னை வளர விட்டுட்டமே பேசுவான். ராஜேந்திரன் இட்லி கடையில பேசியிருக்காங்க, நான் வளர விட்டது தப்பா போச்சுன்னு இருக்கேன். ஒரு ஆளு இந்த பக்கத்துல இருக்கிற ஆளு செத்து போன சந்திரன் தான் சொல்லியிருக்காரு, அந்த ஆள் வளர்ந்தா உனக்கு என்னடா நஷ்டம் இருக்காரு. அவர் ஒருத்தர் தான் எங்களுக்கு சார்பா பேசியிருக்காரு. அந்த ஆள் வளர்ந்தா உங்களுக்கு உன்னைய வந்து வீட்டுல வந்து கூப்பிடுறாரா அப்படின்னு சந்திரன், மீசக்கார சந்திரன் தான் வாதாடி இருக்கிறார். பேசியிருக்காங்க, இன்னைக்கு பேசுறாங்க. பேச 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 கர்த்தர் நம் தலையை உயர்த்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. நாம பயப்படக்கூடாது, நம்ம இயேசுவை விட்டு போகக்கூடாது, இயேசுவை மறுதளிக்க கூடாது. வசனத்துல இரவும் பகலும் இயேசு எப்படியாப்பட்டவர், அவரை அறிந்துகிட்டே இருக்கணும். பயப்படாத, விசாரிக்கிற தேவன் அவர், உன்னை விசாரிக்கிற தேவன், உன்னை எச்சரிக்கிற தேவன், உனக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன், அவர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். நாலாவது காரியம் விசாரிக்கிற தேவன். ஐந்தாவது காரியம் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். யாத்திராம் 14:14, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. எரேமியா 1:8, நீ அவர்களுக்கு பயப்படவும் கலங்கம் வேண்டாம், அவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், உன்னை தப்புவிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எரேமியா 1:19, நீ அவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம், அவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை தப்புவிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எரேமியா 20:15, உன்னை இந்த சனத்துக்கு விரோதமாய் வெண்கல அலங்கமாக்கினேன், அவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை காக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல பார்க்கிறோம், இஸ்ரவேல் மக்களுக்காக ராணுவங்கள் வருது, பார்வனின் ராணுவங்கள் வருது. ஆயுதங்களே இல்லாம தேவன் ராணுவ சேனை அளித்தார். எதை கொண்டு? குழவிகளை கொண்டு. குழவிகளை கிளப்பி விட்டார். பூரா ரதத்துல வந்தவன், குதிரையில வந்தவன் பூரா குழவி கொட்டி கீழே விழுகிறான். கரங்களை தட்டி கர்த்தரை பொறுத்துங்க. நமக்கு ஆயுதம் இயேசு. சொல்லுங்க, எனக்கு ஆயுதம் இயேசு. நமக்கு ஆயுதம் இயேசுவின் வார்த்தை. வார்த்தை இயேசுவா இருக்கிறார், இயேசுதான் வார்த்தை. அதனால வசனத்தை அறிந்து கொள்ளுங்கள், இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். ஏழாவது காரியம், பாதுகாக்கும் தேவன். ஒரே ஒரு வசனத்தை செபித்து வாசித்து ஜெபிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27, ஏசாயா 27 3வது வசனம். 2002 டிசம்பர் மாசம் இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். சிவகாசியில இருக்கும்போது, சிவகாசியில ஒரு ஊழியத்துக்காக போயிருக்கிறேன். அன்னைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் என் இருதயத்துல இருக்கு. 2002ல ஏசாயா 27:3, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்ளுவேன். எப்பயா? இரவும் பகலும் பாதுகாப்பாரு. நம்ம படுத்திருந்தாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, சைக்கிள்ல போனாலும், டூ வீலர்ல போனா, கார்ல போனா, ட்ரெயின்ல போனா, பிளேன்ல போனா, எங்க போனாலும் சரி, இரவும் பகலும் ஒரு சேனை நம்மளை சூழ்ந்திருக்கும். ஒரு தூதர் சேனை நம்மளை சூழ்ந்திருக்கும். அக்னி மதில்கள் நம்மளை சூழ்ந்திருக்கும். கர்த்தருடைய வசனம் நம்மளுக்கு வேலி அடைச்சிருக்கும். கர்த்தர் முன்னாலே போவார், நம்ம பின்னால போய் கொண்டிருப்போம். இரவும் பகலும் பாதுகாக்கிற தேவன்.
121 சங்கீதம் பாதுகாக்கப்படுகிற ஒரு அதிகாரம். சங்கீதம் 121 எடுத்துக்கொள்ளுங்க. அல்ல ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதம் 121 5, 6, 7, 8 4 வசனமே பாதுகாக்கிற வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 121 3, ஆமா 3, 4, 5, 6, 7, 8 வசனங்கள் 3. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். அல்லேலூயா. அடைஞ்சா பிடிஞ்சா வசனத்தை எடுத்து இருதயத்துல வச்சு மனசுல வச்சு பேசணும். அல்லேலூயா. செல்போனெல்லாம் தூக்கி போடுங்க, பைபிளை தூக்குங்க. செல்போனை தூக்கி செல்போனை போடுங்க, பாக்கெட்ல வைக்காதீங்க, கையில வச்சு சமக்காதீங்க. தேவைக்கு மட்டும் செல்போன் எடுங்க. உங்கள் தேவை பைபிள், உங்கள் தேவை பைபிள் வசனம், உங்கள் தேவை இயேசு. அவர்தான் உங்க தேவையை சந்திக்க முடியும். அவர்தான் உங்களை வழிநடத்த முடியும். அவர்தான் உங்களை பாதுகாக்க முடியும். அவர்தான் உங்களை போஷிக்க முடியும். அவர்தான் உங்களை எதிர்காலத்துல உங்க தலையை உயர்த்த முடியும். அவர்தான் ராஜாதி ராஜா, உங்களை அழைத்த தேவன், உங்களுக்காக சிலுவையில பாடுபட்டவர், உங்களுக்காக ரத்தம் சிந்தனவர். உங்க அக்கா தங்கச்சி உங்களுக்கு ரத்தம் சிந்த முடியுமா? உங்க அண்ணன் தம்பி உங்களுக்கு ரத்தம் சிந்த முடியுமா? உங்க தாய் தகப்ப உங்களுக்கு ரத்தம் சிந்த முடியுமா? உங்க பிள்ளைகள் உங்களுக்காக ரத்தம் சிந்த முடியுமா? பிள்ளைகளை நேசிங்க, சகோதரர்களை நேசிங்க, அக்கா தங்கச்சிகளை நேசிங்க, தாய் தகப்பனை நேசிங்க, குடும்பங்களை நேசிங்க. அதுக்கு இயேசுநாதர் வெளிவதற்கல்ல, அவங்களை நேசிங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்க. அவங்களுக்கு நற்செய்தியை சொல்லுங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு உங்களுக்கு என்ன செய்யணும் அதை செஞ்சுட்டு அவங்களோட ஐக்கியப்படாத, அவங்க ஆலோசனைக்கு கீழ்ப்படாத, உன்னை பின்மாற்றம் அடைய செய்து அவங்க ஆவிக்குள்ள கொண்டு போயிடுவான். உன் குடும்பம் பூரா வேஸ்டா போயிடும். உங்க குடும்பம் பூரா வேஸ்டா போயிடும். அவனே கெடுத்து நம்மளை ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு குறை சொல்ல ஆரம்பிச்சிருவான். நீ அந்த கடவுளை நம்பி போய் என்னாச்சு? ஒண்ணுமே இல்லை, கெடுத்தவன் அவன் தான். அல்லேலூயா. இயேசுவோட ஐக்கியப்படுங்க, பரிசுத்த ஆவியோட ஐக்கியப்படுங்க, வசனத்தோட ஐக்கியப்படுங்க. அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ற ஜெபம் தான், ஆண்டவரே என் நிமித்தமாக, சுவிசேஷத்து நிமித்தமாக தாயவாவது தகப்பனையாவது சகோதரியாவது சகோதரியாவது வீட்டையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இம்மையிலும் மறுமையிலும் 100 பெருமையு சொன்னீரே. அந்த வார்த்தையை கீழ்ப்படுத்திதான் என் இனத்தை, என் சொந்தத்தை, சொத்து சுகத்தை, உற்றார் உறவுகளை தூக்கி எறிஞ்சிட்டு வந்து ரெட்டிப்பா தருவின்னு சொன்னீர. இன்னைக்கு அதை நான் விசுவாசிக்கிறேன், நம்புறவன் பின்பட என்னை ஆசீர்வதிக்கிறது வரைக்கும் நான் அவங்க கிட்ட போக மாட்டேன். அவங்களை நான் நேசிக்க மாட்டேன். அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி பார்த்தேன், அவங்களுக்கு செவம் பண்ணி பார்த்தேன். இனி நான் அவங்களோட உடன்பட மாட்டேன். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. நான் ஒரு பாமரனா இருந்துட்டு, நான் ஒரு ஏழையா இருந்துட்டு அவங்ககிட்ட போக மாட்டேன். அவங்களை விட உன்னை எல்லாம் விட்டு அவனை ரட்டிப்பா தருவணும் தான் என்னை ஆசீர்வதி. அவங்க ஒரு வீட்டுல விசேஷம் வச்சா கூப்பிட்டாங்கடா, நான் கார்ல போறேன், கார் கொடு, என்னை ஆசீர்வதி. கூப்பிட்டு வந்து ஓட்டாண்டியா வச்சுக்கிட்டு ஊழியக்காரன் ஏழையா இருக்க நான் விரும்பவில்லை. அல்லேலூயா. ஏழ்மையை நான் விரும்பவில்லை. கல்வாரி சிலுவையில நீர் அடிக்கப்பட்டது உண்மையானால், கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தனது உண்மையானால், கல்வாரி சிலுவையில இந்த விக்டர் சேவாலுடைய தரித்திரத்துக்காக நீ தரித்திரமானது உண்மையானால், என்னை ஐஸ்வர்யனாக்கும், என்னை ஆசீர்வதியும், என்னை உயர்த்தும், என்னை மேன்மைப்படுத்தும். அப்பொழுது அவன் வீட்டுக்கு நான் போறேன். இல்லைன்னா போக மாட்டேன். செத்து மடிகிறேன். இயேசுவை நம்பி வந்தேன், உண்மையை நம்பி வந்தேன். நான் செத்து மடிகிறேன். நான் வாழணும்டா, என்னை ஆசீர்வதியும். இதான் என் சமம். எவன்டையும் போக மாட்டேன். இரவும் பகலும் அதைத்தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். யார் என்னை கூப்பிடாதீங்கன்ற, யார் என்னை சேர்க்காதீங்கன்ற. அல்லேலூயா. ஆமா, எத்தனையோ பேர் சுவிசேஷம் சொல்லியிருக்கேன், அறிவிச்சிருக்கிறேன். இப்ப இரவும் பகலும் கர்த்தருடைய சமூகத்துல என்னைய நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல ஊழியத்தை கொடுக்குறேன், ஊழியத்தை பாக்குறேன், வேலை பார்க்கிறேன், சாப்பிடுறேன், நல்லா தூங்குறேன், நிம்மதியா தூங்குறேன். இப்பதான் எவனோட ஒட்டு உறவு வேணாம், பிறதான் நிம்மதியா தூங்குறேன், நிம்மதியா சாப்பிடுறேன், நிம்மதியா ஜெபம் பண்றேன். பரிபூர்ணமான சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முதல்ல சமாதானத்தை கொடுத்துட்டார். 2வது ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், வீடு, சொத்து எல்லாம் வரப்போர்ந்த அடையாளம் சமாதானம்.
உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சங்கீதம் 122:7. அலங்கத்தும் அலங்கம் அரண்மனை வீடு, அலங்கம்டா பெட்ரூம்பு, அறைண்டா ஹாலு, கிச்சன். அலங்கத்துக்குள்ளே சமாதானம், பெட்ரூம்ல சமாதானம், அறைக்குள்ளே ஹால்லையும் கிச்சனுக்குள்ளே சமாதானம் வந்துருச்சுன்னா கர்த்தர் உங்களை கோடா கோடியா பெருக பண்ணுகிறார். அதான் நான் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கறதில்லை, என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். யோவான் 14:27. கர்த்தருடைய சமாதானம் இருதயத்துல நிரப்பணும். சமாதானத்துக்காக சமாதானத்தை தருகிற தேவனை அறிந்து கொள்ளுங்க, இயேசுவை அறிந்து கொள்ளுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்காது. எழுந்துங்க, ஜெபம் பண்ணுவோம்.